ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. அன்பார்ந்த சித்தர் ஞான ஜோதிடம் நேயர்களுக்கு உங்களுடைய அபிமான ஜோதிடர் JMS சந்திரமௌலியின் பதிவு. இது ராகுவை பற்றிய ஒரு சிறப்பு பதிவு. மிதுன லக்னத்திற்கு, மிதுன ராசியும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மிதுன லக்னத்திலிருந்து 9ஆம் இடமான கும்பராசியில் இப்போ ராகு இருக்கார். இந்த கும்பராசியில் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராகு, அதாவது சதயத்தில் இருக்கக்கூடிய ராகு, அவிட்ட நட்சத்திரமாக எப்பவுமே ராகு பின்னோக்கி பயணிப்பார். அவிட்ட நட்சத்திரத்துக்குள்ளே நுழைகிறார். ஜூன் 30ஆம் தேதி அதில் பிரவேசிக்கிறார். நவம்பர் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் அந்த கும்பராசியில் செவ்வாயை போல ராகு செயல்பட போகிறார். எந்த ஒரு கிரகமுமே தான் செல்லக்கூடிய நட்சத்திரத்தின் பலனைத்தான் தருவார். இப்போ செவ்வாய் நம்மளுக்கு யாருன்னு பார்க்கும். நம்ம லக்னத்துக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி, 11ஆம் வீட்டுக்கு அதிபதி தான் செவ்வாய். நம்ம லக்னத்திலேயே செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசிரீஷம் இருக்கிறது. 5ஆம் வீட்டிலையும் மிருகசிரீஷம் சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கிறது. 9ஆம் வீட்டில் அவிட்ட நட்சத்திரம் இருக்குது. இந்த 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் என்பது நமது பாரம்பரியத்தை குறிப்பது, நம்முடைய ஆரோக்கியத்தை குறிப்பது, நம்முடைய தெய்வீகத்தை குறிப்பது, நம்முடைய உயிராற்றலை குறிப்பது, உறவுகளை குறிப்பது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷனில் ராகு உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? ராகுவுமே நமக்கு 1-5-9 தான் இருக்கார். ராகு நட்சத்திரம் திருவாதிரை நம்ம லக்னத்தில் தான் இருக்குது. 5ஆம் இடமான சுவாதி நம்மளை 5ஆம் வீட்டில் தான் இருக்குது. 9ஆம் இடத்துல சதயம் இருக்குது. அப்போ இந்த 1-5-9 இயங்கும்போது இது உயிர் பற்றாக வேலை செய்யும். என்னங்க உயிர் பற்று, பொருள் பற்றுனா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. அதாவது பணம் போட்டு பணம் பண்ணுறது, உற்பத்தி செய்கிறது, மேனுஃபேக்சர் ட்ரேடிங் பண்ணுறது, இதெல்லாம் பொருள் பற்று. அதே உயிர் பற்று அப்படிங்கும்போது பாசம் சார்ந்தது, மூளை உழைப்பு சார்ந்தது, நம்முடைய கலைகள் சார்ந்தது. இப்போ கலையை நீங்கள் பொருள்னு எடுக்க முடியாது. ஒரு நடிக்கிறாரு, ஒரு நடிகர் அப்படின்னா அவருடைய தனிப்பட்ட ஒரு தனித்தன்மை அதுதான் உயிர் பற்று. ஸோ அப்படி பார்க்கும்போது 9ஆம் இடத்தை நாம் குலதெய்வம்னு சொல்கிறோம், நம்மளுடைய பூர்வீகம்னு சொல்கிறோம், தந்தை ஸ்தானம்னு சொல்கிறோம், மேல் படிப்புக்கு உண்டான ஸ்தானம்னு சொல்கிறோம். இதெல்லாம் என்னத்தை சொல்லுது? நமக்கு உயிர் பற்றை பற்றி தான் சொல்லுது. அப்போ இந்த உயிர் பற்றுக்கு நல்லா இருக்கிற காலகட்டம் வரும்பொழுது பொருள் பற்றுக்கு அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. சரி, இது எல்லாருக்கும் மிதுன லக்னத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே நான் சொல்ல வரல. இது யாருக்கு பொருந்தும்னா, உங்களுக்கு ராகு திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தால் உங்களுக்கு நிச்சயமாக இது படிப்புக்கு நல்லா இருக்கும், உறவுகளுக்கு நல்லா இருக்கும், தெய்வீகம் அதாவது ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும், பூர்வீக சம்பந்தப்பட்ட தீர்த்த யாத்திரை போகிறது, குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஒழிய உங்களுக்கு உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நல்லா இருக்காது. அதே நேரத்தில் கமிஷன் வகை, கலைத்தொழில், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு உயிர் பற்று, பொருள் பற்று புரிஞ்சிருக்கும். உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு ராகு திசையோ செவ்வாய் திசையோ நடந்ததுன்னா 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருந்து நடக்கக்கூடாது. நடந்தால் நீங்கள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு 8ஆம் வீடான மகர ராசியில் செவ்வாயோ ராகுவோ இருந்தாலும், 12ஆம் இடமான ரிஷப ராசியில் செவ்வாயோ ராகுவோ இருந்தாலும் பிரச்சனை. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது 2க்குமே பிரச்சனை வரும். அதாவது உறவுகளையும் நல்லா இல்லை சார், பணங்காசும் எனக்கு நல்லா வரல, அப்படியெல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் இந்த மாதிரி கிரக அடைவுகள் இருக்கும். அப்படி இல்லாதவர்களுக்கெல்லாம் இது ஒரு படிக்கிறதுக்கு நல்ல விஷயம், கலைத்தொழில் செய்வதற்கு நல்ல விஷயம், ஆன்மீகத்துக்கு நல்ல விஷயம், ஆரோக்கியத்துக்கு நல்ல விஷயம், ஆயுளுக்கும் நல்ல விஷயம். பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா உலகியல் ஜோதிடத்தில் ராகு செவ்வாய் நட்சத்திரத்தில் போகும்போது மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும்னு இருக்கு. ஏன்னா அதுதான் உலகியலுக்கு நடக்க போகுது. காரணம், அது ஃபைனான்ஸ் ட்ரபிளை கொடுக்க போகுது. நிறைய கம்பெனிகள் சார்ந்து, உழைப்பு சார்ந்து, உற்பத்தி பொருட்கள் சார்ந்து பிரச்சனைகள் வரப்போகுது. ஏனென்றால் கும்பராசி என்பது காற்று ராசி. அதனால் விமானத்துறை, போர்கள், போர் தளவாடங்கள் மற்றும் இராணுவம், போலீஸ், இது சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால் உலகியலுக்கே அது கொஞ்சம் நெகட்டிவான விஷயத்தை வச்சிருக்கு. ஆனால் நம்மளுக்கு 8-12 இருந்தால் மட்டும் நெகட்டிவாக செய்யும். அப்படி இல்லாதவங்க
நீங்கள் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய ஸ்டைலை மாற்றுங்க, கமிஷன் வகைக்கு மாறுங்க. இல்லைன்னா உங்களுடைய ப்ராடக்டை வந்து புதுசாக டிசைன் பண்ணுங்கள், குவாலிட்டி கண்ட்ரோலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரியெல்லாம் அந்த டைமை செலவழிச்சிட்டிங்கன்னா அந்த அந்த மாற்றம் வந்து ஒரு பரிகாரமாக மாறிக்கும். அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரெடி ஆயிரும். அதனால் இப்போ வந்து செகண்டரியாக பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இடம் வாங்கி வீடு கட்டி நான் வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இருக்கவங்க இப்போ என்ன பண்ணணும்னா அப்படியே கைமாற்றி விடணும். இந்த இடத்துல ஒருத்தர்கிட்ட வாங்கி, அதாவது ஒருத்தர்கிட்ட தகவல் சொல்லி அது வாங்குறவர் கிடைக்கும்போது ஜாயின் பண்ணி விடணும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ பணம் போட்டு பணம் பண்ணுற வேலையை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கோங்கன்னு சொல்ல வரேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்க போகிறார். எப்போவுமே ராகு என்பது அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை கொடுப்பார். அதில் வந்து நாம் உயிர் பற்றாக நமக்கு ராகு தருகிறாரா, கலை சார்ந்து தருகிறாரா, பொருள் சார்ந்து தருகிறாரான்னு பார்த்துட்டு தான் பண்ணணும். இப்போ 4, 10, 6ஆம் இடம், 2ஆம் இடம் இப்படியெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு மெட்டீரியல், அதாவது இண்டஸ்ட்ரி லைனில் மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்து சம்பாதிக்கக்கூடியது. அதே வந்து 3, 5, 7, 9, 11ன்னா இன்றைக்கி ஐடி மேனேஜ்மெண்ட் எல்லாமே 3ஆம் இடம் 9ஆம் இடம் தான். கம்யூனிகேஷனுங்கிறது 3, 9. ஒரு ஃபோன் எடுத்து நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு அடுத்தவங்க ஃபோன் வந்து 9ஆம் இடம், அவருக்கு உங்கள் இடம் வந்து 9ஆம் இடம். அப்போ இந்த 3, 9 கனெக்ஷன் ஆனால் தான் 2 பேர் பேசவே முடியும். அதுக்கு பேர் தான் தகவல் தொடர்புன்னு பேர். அப்போ மிதுனத்துக்கு 3ஆம் இடமான சிம்மராசியில் இருக்கக்கூடிய கேதுவை 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பார்க்கிறார். அந்த ராகு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். அந்த செவ்வாய் நமக்கு தொழில் தரக்கூடியவராகிறார். அது எப்படிப்பட்ட தொழில்னா, நாம் பணம் போடாத தொழில், நம்ம உயிர் பற்றான தொழில். அல்லது நீங்கள் உற்பத்தி ஸ்தானத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நீங்களாம் ஓனர்ஷிப் பண்ணாமல் நீங்கள் எங்கே போய் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இது பிரம்மாண்டத்தை தரும். அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் ராகு செவ்வாய் கெடாமல் இருக்கணும். 8, 12ல் கெட்டிருந்ததுன்னா சண்டை வந்துடும். சகோதரர் சண்டை, தகப்பனாரோட சண்டை, பூர்வீக சொத்து வில்லங்கம் பிரச்சனை, அதனால் வரக்கூடிய மிகப்பெரிய கோர்ட்டு கேஸு, இதெல்லாம் பாதிப்புகள் உண்டு. குலதெய்வ குற்றம்னு சொல்லலாம். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து 8, 12ஓட தொடர்பு கொண்டால் நமக்கு குலதெய்வ குற்றம், பித்ரு சாபம், முன்னோர்களை எனர்ஜி வந்து வீக்காக இருக்குது, அதாவது சாபங்கள்னால அந்த குடும்பம் வந்து நல்லா இருந்த குடும்பம் அப்படியே சீனமாயிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வர்றது பிதாமகன் என்று சொல்லக்கூடிய பாட்டன் காரகனான ராகுனுடைய தன்மை இரத்த சம்பந்தப்பட்ட உறவான செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் வர்றதுனால இந்த மாதிரி இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளோடு அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.